15 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு மகேந்திர சிங் தோனி இப்போ 2 பேர் மேல வழக்கு போட்டிருக்காரு. தல தோனிக்கே பிரச்சனையா வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பார்த்துட்டு பல ஃபேன்ஸ் ஆதங்கமா இருக்காங்க. கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது தொடர்பா என்கிட்ட 15 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு 2 தொழில் பங்குதாரர்கள் மேல இப்போ இந்தியன் கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கிரிமினல் வழக்க போட்டிருக்காரு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில அர்கா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வர மெஹர் திவாகர், சௌமியா விஸ்வா அப்படின்ற 2 பேரும் ஒரு கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் தோனியை அணுகியிருக்காங்க. தொழில் பங்குதாரரா தோனியும் சேர்ந்திருக்காரு. அண்ட் இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறதா கூறப்படுது. உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் அகாடமியை அமைப்பதற்காக தோனியோட மெஹர் திவாகர் ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா தோனி சார்பில் இருந்து சில கண்டிஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்த நிபந்தனைகளை பின்பற்றல அப்படின்னு கூறப்படுது. திவாகர் அர்கா ஸ்போர்ட்ஸ் உரிமை கட்டணத்தை செலுத்தி தோனியோட லாபத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு பகுதியா இருந்திருக்கு. ஆனா திவாகர் அந்த மாதிரி செய்யலன்னு கூறப்படுது. இதனால தோனிக்கு 15 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது. நிபந்தனைகளுக்கு இணங்காததுனால 2021 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அர்கா ஸ்போர்ட்ஸுக்கு தோனி நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு. அப்போ அர்கா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட உரிமையும் ரத்து செஞ்சிருக்காங்க. தோனி தன்னுடைய தொழில் பங்குதாரர் திவாகருக்கு பல முறை நோட்டீஸ் அனுப்பியும் அதுக்கான சரியான பதில் கிடைக்கல. அண்ட் அதனால இப்போ 15 கோடி ரூபாய் பெற்று மோசடி செஞ்சுட்டதா அர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் உடைய சௌமியா பிஸ்வால் மற்றும் மெஹர் திவார் இவங்க 2 பேர் மேல இப்போ ராஞ்சி நீதிமன்றத்துல தோனி சார்பில் கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.